வணக்கம் நண்பர்களே. லூனி டூன்ஸ்ல பார்த்த வுட்டி வுட்பெக்கர் இப்போ லைவ் ஆக்ஷன் சிஜில பண்ண போற சிறப்பான சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க வுட்டி கோளாறு பண்ற கும்பலை தட்டி கேட்கறதுக்காக சர்வநாசத்தை உண்டாக்குது. அதனால காட்டை விட்டே வுட்டியை ஒதுக்கி வைக்கிறாங்க. மற்ற விலங்குகளோட ஒத்துமையா வாழ முடியும்னு நிரூபிச்சா மட்டும்தான் காட்டுல அனுமதிப்போம்னு சொல்றாங்க. அதுக்காக சம்மர் கேம்ப்ல இருக்க பசங்க கூட சேர்ந்து ஓவரா சீன் போடுற பக்கத்து கேம்ப் பசங்க கூட பயங்கரமா நடக்க போற போட்டியில எப்படி இது தோக்கடிக்க உதவி பண்ணும், அங்க புதைஞ்சிருக்க தங்க புதையலை கண்டுபிடிக்க வுட்டி என்ன செய்ய போகுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. படம் பேரு வுட்டி வுட்பெக்கர் கோஸ் டு கேம்ப். இந்த விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் ஜாலியா மரத்து மேல உட்காந்து பீஸாக்கு பேர் வச்சு சாப்பிடலாம்னு வருது வுட்டி வுட்பெக்கர். அப்போ கைலருன்றவன் காட்டுல பார்ட்டி பண்றோன்ற பேர்ல கூட்டத்தை கூட்டிட்டு வந்து கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சத்தத்தால பேரு வச்ச பீஸாவை கீழே போட்டுருது வுட்டி. அதனால செம்ம கடுப்பாகி யாருடா ஏன் காட்டுக்குள்ள வந்து சீன் போடுறதுன்னு எட்டி பார்த்தா இந்த கைலர் பயமுள்ள காட்டுக்கு நடுவுல செட் பண்ணி வச்ச ஹைடெக் வீட லைவா யூடியூப்ல டூரா போட்டுக்கிட்டு இருக்கான். இவனை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண வுட்டி வெளியே செட் பண்ணி வச்சிருந்த ஜெனரேட்டர்ல ஓட்டையை போட்டுக்கிட்டு இருக்கு. அதனால பவர் ஷட் டவுன் ஆனதும் என்ன ஏதுன்னு கைலர் வந்து எட்டி பார்த்தா ஜெனரேட்டர்ல மண்டையை விட்டுன்னு இருக்குது வுட்டி. தச்சிப்போ இங்க இருந்து கிளம்புன்னு துரத்தலாம்னு முயற்சி பண்ணா பட்டுன்னு வுட்டி மூக்கை எடுத்ததும் கரும்பொகை மூஞ்சில் அடிச்சு கைலர் கருகிறான். அடுத்து செட் பண்ணி வச்ச ஸ்விம்மிங் பூல்ல ஓட்டையை போட்டு எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுது. அதனால கடுப்பான கைலர் சண்டைக்கு ரெடியாவ பட்டுன்னு மரத்தை கொத்தி பவுலிங் பாலை ரெடி பண்ணி கைலர் மேல உருட்டி விடுது. அதனால பாவம் கிரில் சிக்கன் ரெடி பண்ற அடுப்புல விழுந்துடுறான். அங்கிருந்து வுட்டி அவன் செட் பண்ணி வச்சிருந்த வீட்டுக்குள்ள புந்துருது. உடனே பெயிண்ட் பால் கண்ணை தூக்கின்னு வந்து வுட்டியை சுடலாம்னு முயற்சி பண்றான். அதோட மின்னல் வேகத்துக்கு இவனால ஈடு கொடுக்க முடியாம கண்டதையும் சுட்டு தள்ளுறான். பாவம் காஸ்ட்லியான அவனோட ஷூ கலெக்ஷனு டிவி எல்லாத்துலயும் பெயிண்ட் பால் கண்ணை சுட்டு கரையாகிறான். இவங்கிட்ட ஆட்டம் காட்டினது போதும்னு சொல்லி டென்ட்டுக்குள்ளேயே வச்சு தண்டனகான மிதிச்சு தள்ளுது வுட்டி. அது மட்டும் இல்லாம டென்ட்டையே சதைச்சு தள்ளிட்டு கைலரை பறக்க விடுது. அவன் கேமரா முன்னாடி போய் இந்த வீடியோக்கு முடிஞ்சா லைக்க போடுங்கன்னு வேற சொல்லிட்டு வருது. இது ஏன் கோட்டடா, இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி மரத்தை கொத்தி அதோட டைட்டில் கார்டை போட்டுக்குது. இந்த சம்பவத்தால ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வுட்டியை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ள பூந்து மனுஷங்க பண்ற சேட்டையை தட்டி கேட்டா தப்பான்னு கேக்குது வுட்டி. அவங்க பண்றது தப்பு தான், ஆனா நீ அவங்களுக்கும் மேல தப்பு பண்றியே, எல்லாத்தையும் தெரிக்க விட்டு காட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்க, உன் மேல கொடுத்த பிராதுகளை புத்தகமா போட்டு வச்சிருக்கேன் பாரு, இது இந்த வாரத்தோட எடிஷன் தான், இனிமே உனக்கு இந்த காட்டுக்குள்ள அனுமதி கிடையாது, எல்லாரு கூடயும் நீ ஒற்றுமையா இருக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டினா மட்டும்தான் உன்னை காட்டுக்குள்ள அனுமதிப்பேன்னு சொல்றாரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர். அதை கேட்டு செம்ம கடுப்புல வண்டிகளை பொருட்படுத்தாம ரோட கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு வுட்டி. அதனால பயங்கரமான விபத்து வேற ஏற்படுது. ஒன்னா சேர்ந்து வேலை செய்யற வித்தையை நான் எங்கிருந்து கத்துப்பேன்னு வுட்டி புலம்பிட்டு வரப்போ ஒற்றுமையை கத்து கொடுக்கிற கேம்ப் ஊஹுவை பார்த்து இதுக்குள்ள போலாம்னு முடிவு பண்ணுது. அங்க ஏகப்பட்ட சின்ன பசங்க பலதரப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல மரத்தை செதுக்கிட்டு இருக்க மேகியை சந்திச்சு, நான் ஒரு மரங்குத்தி பறவை, மரத்தை வச்சு என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும்னு ஒரு சிலையை செதுக்கி காட்டுது. அதை பார்த்து சூப்பர்னு பாராட்டுறா மேகி. சரி எல்லாரும் இங்க என்ன பண்றீங்கன்னு வுட்டி கேட்க, சம்மர் லீவ்ல அவங்க திறமையை வளர்த்துக்கிறதுக்காக நாங்க இந்த கேம்புக்கு வந்திருக்கோம்னு சொல்றா. சரி நான் உங்க கூட ஒற்றுமையா இருந்த மாதிரி காமிச்சிக்க எதனா சர்டிஃபிகேட் தருவீங்களான்னு வுட்டி கேட்க, இந்த கேம்பை வெற்றிகரமா முடிச்சா ஒரு பேட்ஜ் கொடுப்பாங்க, அதுதான் டீம் ஒர்க்குக்கான அத்தாச்சின்னு சொல்றா மேகி. வேலை செய்யறதுனா எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்புன வுட்டி கிட்ட, சாப்பிடுற நேரமாச்சே இப்போ நீ எங்க போக போறன்னு கேட்கறா மேகி. இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்க வேண்டியது தானேன்னு சாப்பாடுக்கு முந்தி அடிச்சுட்டு வருது வுட்டி. அங்க இருக்க தின்பண்டங்களை பார்த்து, பசங்களா உங்க சாப்பாடெல்லாம் தீந்து போச்சு, நான் அதை சாப்பிட போறேன்னு சொல்லுது வுட்டி. அதெல்லாம் நடக்காது மகனேன்னு பெரியவங்க வந்து சொன்னதும், ஓனருக்கு தெரிஞ்சாதானே பிரச்சனை, இது அப்படியே மூடி மறைச்சிருவோம்னு சொல்லுது வுட்டி. ஏண்டா ஓனரே நான் தான், கொஞ்சம் ஓரமா நில்லு, நம்ம கேம்பை ஆய்வு செய்ய இன்ஸ்பெக்டர் வராருமா, இங்க இருக்க பில்டிங்ல எதனா சேதாரம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வேற ஃபைனை போட்டுருவாரு, அதனால இந்த மரங்கொத்தி பறவை கூட சுத்தின்னு இருக்கிறத விட்டு உன் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து இந்த வருஷம் வைல்ட்னஸ் கேம்ல ஜெயிக்கிறதுக்காக பயிற்சி எடுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு சரிமானு சலிச்சுக்கிட்டே சொல்றா மேகி. இவங்க தான் உங்க அம்மாவான்னு மேகி கிட்ட ரகசியமா கேக்குது வுட்டி. எப்பா ரகசியத்தை இந்த பக்கமா திருப்பி சொல்லணும்னு கத்து கொடுத்துட்டு போறாங்க அம்மா. சரின்னு மேகி வுட்டியை கூட்டிட்டு வெளியே வரும்போது ட்ராலியில சாப்பாடை எடுத்துக்கிட்டு வருது. நான் பேட்சை வாங்கிட்டு காட்டு பகுதிக்கு போறதை விட இங்கேயே நான் தங்கிடுறேனேன்னு வுட்டி சொல்ல, கேம்ப் சம்மர் டைம்ல மட்டும்தான்ப்பா நடக்கும்னு சொல்றா மேகி. சரி ஏதோ கேமை பத்தி உங்க அம்மா சொன்னாங்கல்ல, என்னது அதுன்னு கேக்குது வுட்டி. அப்போ ஒரு கோட்டை தாண்டி போற வுட்டியை பார்த்து இந்த பக்கமா இழுக்க ஓடி வரா மேகி. ஆனா கயிறு தடுக்கி கீழே விழுந்துடுறா. என்னடான்னு பார்த்தா கோட்டுக்கு இந்த பக்கமா இருக்க முரட்டு பசங்க மேகி கிட்ட வம்பு பண்றாங்க. அப்போ என்ட்ரி கொடுத்த அந்த கேம்போட ஓனரான ஜேனு பசங்களை தட்டி கேட்பாருன்னு பார்த்தா பாராட்டுறாரு. ஹூரா கேம்ப் பசங்களை பார்த்து ஊஹூ பசங்கெல்லாம் தொடர்நடுங்கி நிக்கணும்னு சொல்லும் போது மேகியோட அம்மா வராங்க. என்ன சித்தப்பா பொண்ணு, நம்ம முன்னோர்கள் இந்த இடத்த பிரிச்சதை உனக்கு மறந்து போச்சா, தேவையில்லாம எங்க பகுதிக்குள்ள நுழைஞ்சா இதுதான் நடக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு.
அதை தட்டி கேட்க போன உட்டியை தடுத்து நிறுத்துறா மேகி. இவங்கிட்ட மனுஷன் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க ஆன்ஜி. அதை பெருமையோட பார்த்துட்டு போறாரு ஜேனு. இவரை தூரத்துல இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த பறவையான பஸ் பசாடு. அப்போ ஊஹு கேம்ப ஆய்வு பண்ண பல்செட்டை மாட்டிக்கிட்டு வராரு கடல் சிங்கமான வால்ரஸ். அவரை கலாச்சி தள்ளுறதுக்காக ஃபைன் போடுற நோட் புக்கை புடுங்கி அவரோட உருவத்தையே கொத்தி காட்டுது உட்டி. அதை பார்த்து கடுப்பான வால்ரஸை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க ஆன்ஜி. அப்போ உட்டிக்கிட்டே இவரை தேவையில்லாம சீண்டி பார்க்காத, அப்புறம் நாங்க தான் ஃபைனை கட்டணும்னு புலம்புறா மேகி. சரி இவனை கூட சும்மா விட்டுடுறேன், அந்த ஜேன் பய புள்ளைய நசுக்கி தள்ளிடுறேன்னு சொல்லுது உட்டி. அந்த ஜேன் வேற யாரும் இல்லை, என்னோட சித்தப்பா தான். எங்க தாத்தா தங்கப்புதையில கண்டுபிடிச்சி இந்த இடத்த வாங்கினாரு. அவரோட பசங்க கூட இந்த இடத்துல சந்தோஷமா வாழ்றதுக்குள்ள மனுஷன் இறந்து போயிட்டாரு. அதனால தங்கப்புதையல் எங்க இருக்குன்னு 2 பேருக்குமே தெரியல. அதனால வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த நிலத்தை 2ஆ பிரிச்சுட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 2 கேம்புக்குமே ஆவாது. ஆனா ஒத்துமையா வில்டர்னஸ் கேம்ன்ற போட்டியை மட்டும் நடத்துவாங்க. அதுல எப்பவுமே ஹூரா பசங்க தான் ஜெயிப்பாங்க. அதை பத்தி தான் அம்மா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்றா மேகி. அப்படின்னா இந்த துப்பாக்கியை வச்சு அவனுங்களை சுட்டு தள்ளிடுறேன்னு உட்டி சொல்ல, அது சிக்னல் நெருப்பை சுடுற துப்பாக்கிப்பா, நீ ஃப்ரீயா விடுன்னு சொல்றா மேகி. அப்படின்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரும் சும்மாதானு சொல்லி விளையாடும் போது காத்து பீச்சி அடிச்சு பறந்து போது உட்டி. அங்கிருந்து பசங்க ஒன்னா இருக்க ரூம்ல ஓட்டையை போட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டமேனிக்கு முட்டி மோதி மண்டை ஃபுல்லா குருவி ரிங்குன்னு சுத்துற அளவுக்கு ஏந்திரிச்சு வருது உட்டி. அதை மற்ற பசங்களுக்கு அறிமுகப்படுத்துறா மேகி. அப்போ செவுத்துல போட்ட ஓட்டையை பார்த்து அம்மா கண்டமேனிக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சமயக்காரன் வேஷம் போட்டு ஜேன் கேம்புக்குள்ள நுழையுது பஸ் பசாடு. என்னோட பழைய சமயக்காரன் எங்கப்பா போனான்னு ஜேன் கேட்க, அவனை போட்டு தள்ளிட்டு தானே நான் வந்திருக்கேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவசர வேலையா வெளியூருக்கு போயிருக்கான், அவனுக்கு பதில் தான் நான் வந்திருக்கேன். சரி அதை விட்டு தள்ளுங்க. பக்கத்துல இருக்கவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கேம்பை இழுத்து மூடினா நீங்க அதை வாங்கிடலாம்ல. அப்போ இந்த ஏரியாவிலே சிறந்த கேம்ப் உங்களோடதா தான் இருக்கும், ஏன் அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட மாட்டீங்கன்னு கேக்குது பஸ். ஆன்ஜிக்கு அந்த கேம்பை ரொம்ப பிடிக்கும்பா, இருந்தாலும் பாவம் கஷ்டப்பட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவளுக்கு விற்கணும்னு யோசனை வந்தா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு ஜேனு. அந்த நிலைமைய நான் உருவாக்குறேன்னு வில்லத்தனமா சொல்லுது பஸ். இந்த பக்கம் ஏடாகுடமா ஃபைனை போட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட எதனா தள்ளுபடி பண்ணுங்களேன்னு கெஞ்சி கேட்கறாங்க ஆன்ஜி. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, உங்க கேம்பை ஒழுங்கா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு திரும்பினா வால்ரஸோட கார் ஃபுல்லா கழிஞ்சு வச்சிருக்குது உட்டி. அதனால கடுப்பான வால்ரஸ் அந்த பறவையை கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அங்க இன்னொரு வில்லன் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கு பஸ். ஃபர்ஸ்ட் ஊஹு கேம்பை காலி பண்ணிட்டு அடுத்துதான் இந்த ஜேன் பயப்புள்ளைய கவனிச்சுக்கிறேன், அப்பதான் இங்க புதஞ்சிருக்க தங்க புதையலை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுது. அந்த சமயம் பஸ் ஆர்டர் பண்ண ஆயுதங்களை டெலிவரி பண்ண எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்த ஜேனி என்ன ஏதுன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் சத்தான உணவுகளை செய்யறதுக்கான ரகசிய பொருட்கள், இதை செஞ்சு கொடுத்து உங்க கேம்பு பசங்களை எப்படி புஜிட்டிக்கா மாத்திரம் பாருங்கன்னு பொய் சொல்லுது பஸ். அதுக்கு ஒத்துக்கிட்டு சைனை போட்டு போறாரு ஜேனு. இங்க பசங்கெல்லாம் தூங்க போறதுக்கு முன்னாடி எங்க அந்த உட்டி பயப்புள்ளன்னு கடுப்புல வந்து கேக்குறாங்க ஆன்ஜி. அப்போ ஜாலியா பல்ல விலகிட்டு வந்த உட்டி கிட்ட அது என்னோட பிரஷ்னு சொல்றாங்க. சரி ஃப்ரீயா விடுமா, கழுவி வச்சிடுறேன்னு சொல்லுது உட்டி. நீ செஞ்ச வேலையினால அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு ஏகப்பட்ட ஃபைனை போட்டு தள்ளிட்டான்னு புலம்புறாங்க ஆன்ஜி. எனக்கு நீங்க டீமா செயல்படுற பேட்ஜை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஜாலியா நான் காட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லுது உட்டி. அந்த பேட்ஜ் உனக்கு வேணும்னா பசங்களுக்கு பயிற்சி கொடுத்து வைல்டர்னஸ் கேம்ல ஜெயிக்க வையே. அதே போல நீங்க ஒத்துமையா சேர்ந்து செயல்பட்டா எந்த டீமையும் சமாளிக்கலாம்னு பசங்களை உற்சாகப்படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில பயிற்சி பண்றேன்ற பேர்ல பசங்க பயங்கரமா கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எனக்கு பேட்ஜ் கிடைக்கணும்னா நீங்க தான்டா போராடணும்னு சொல்லுது உட்டி. அப்போ கொடூர எறும்புகளை வச்சு ஊஹு கேம்பை காலி பண்ணலாம்னு முயற்சி பண்ணுது பஸ். அந்த சமயம் பசங்க கிட்ட உங்களுக்கு தடையா இருக்கிறது டயர் தானா, அதை தூக்கி வீசுங்கன்னு ஒரு சாம்பிளை காட்டுது உட்டி. அந்த டயரு நேரா போய் பஸ் மேல மாட்டிக்குது. பாவம் கேம்பை காலி பண்ண வந்த பஸ் மேலேயே எறும்புகள் விழுந்து கண்டமேனிக்கு கடிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து பசங்க கட்ட செவுத்து மேல ஏறுற பயிற்சியில ஈடுபடுறாங்க. அதுல ஒருத்தன் ஏற முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி ஏடாகுடமா போய் குத்திக்கிட்டு நிக்குது உட்டி. அப்போ கொடூர மேக்னெட்டை வச்சு இவங்க இடத்த நாஸ்தி பண்ணலாம்னு நினைச்ச பஸ் உட்டி ஏற்படுத்தின சேதாரத்துல பயந்து போய் மேக்னெட்டை திருப்பி வச்சிருது. அதனால தகரம் தலை மேல விழுந்து குட்டையா மாறிடுது பஸ். யாருடா இதை பண்றாங்கன்னு பைனாகுலர்ல பார்த்தா உட்பெக்கர் இருக்கு. அடுத்து பசங்களுக்கு படகு ஓட்டுற பயிற்சியை சொல்லி தருது உட்டி. ஆனா தண்ணியில இல்ல, தரையில. அப்போ பஸ் இவங்க ஆத்துல சாக்கடையை கலக்கிறதுக்காக ஸ்கெட்ச் போடுது. ஆனா உட்டி மீனை பிடிக்க தூண்டில போடும்போது பஸ் வாயில மாட்டிக்குது. அதனால ஏடாகுடமா தடுக்கி விழுந்து சாக்கடை ஃபுல்லா மேல கொட்டிக்குது பஸ். இந்த உட்டி பயவுள்ள நம்ம திட்டத்தை எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடுறானேப்பான புலம்பிட்டு போகுது பஸ். இந்த கேப்ல கேம்பை சரி பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆன்ஜி. அதே போல பசங்க உட்டி கூட ஜாலியா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. வைல்டர்னஸ் கேம்ல நாங்க எந்த போட்டியில தோத்தாலும் கொடி எடுக்கிற போட்டியில மட்டும் ஊரா பசங்களை நாங்க ஜெயிக்க விட மாட்டோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன பொருட்களை வச்சு பயங்கரமான பொறிகளை செட் பண்ணுவோம்னு சொல்லுதுங்க. அதை கேட்டு இதையாச்சும் நல்லா பண்றீங்களேன்னு சந்தோஷப்படுது உட்டி. ஆமா, மற்ற பசங்களாம் அவங்க திறமையை பயன்படுத்தி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நீ என்னதான் பண்ணுவேன்னு மேகி கிட்ட கேக்குது வுட்டி. நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன் அவ்வளவுதான் சொல்றா மேகி. அதே சமயம் நான் போடுற திட்டத்தை எல்லாம் அந்த மரங்கொத்தி பறவை நாசம் பண்ணிடுதுன்னு பெரிய வில்லங்கிட்ட புலம்பிட்டு இருக்கு பஸ். அப்போ அந்த மரங்கொத்தி பறவையே பயன்படுத்தி அந்த கேம்பை நாஸ்தி பண்ணிடுன்னு சொல்றாரு பெரிய வில்லன். அதனால புதுசா டெலிவரி பண்ண ஆயுதங்களை விட்டு மரங்கொத்தி பறவையே ஆயுதமா பயன்படுத்த போது பஸ். அங்கிருந்து ஊஹூ கேம்புக்குள்ள பூந்து வுட்டியை தனியா கூப்பிடுது பஸ். இதுல ஏதோ சூட்சமும் இருக்குன்னு தெரிஞ்சே மேகி கிட்ட நான் சூச்சு போயிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு பஸ் சந்திக்க வருது வுட்டி. அப்போ ஆன்ஜி ரெடி பண்ண ரூமுக்குள்ள பூந்து வுட்டியை வெறுப்பேத்தி எல்லாத்தையும் சதைச்சு தள்ள வைக்குது பஸ். இது தெரியாம வுட்டி எல்லாத்தையும் நாசம் பண்ற கேப்ல பஸ் எஸ் ஆகிடுது. அப்போ வந்த இன்ஸ்பெக்டர் வால்ரஸ் இந்த இடத்த பார்த்து இனிமே உங்களுக்கு கேம்ப் நடத்துற தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாரு. வெளியே போய் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹூரா பசங்களும் ஜேனும் வந்து பாக்குறாங்க. அதுல பஸ்ஸும் இருக்கிறத பார்த்து இவன் தான் என்ன இந்த வேலையை பண்ண வச்சான்னு சொல்லுது வுட்டி. என் சமயக்காரனை குத்தங்குறை சொல்லாம உங்க கேம்பை ஒழுங்கா நடத்துற வேலையை பாருங்கடான்னு சொல்றாரு ஜேனு. அப்போ இந்த சதஞ்சு போன ரூம் எல்லாம் வச்சு கேம்பை நடத்துறதுக்கான தகுதி இருக்கான்னு தேர்வு செய்யாம வைல்டர்னஸ் கேம்ல ஜெயிக்கிறவங்க தான் கேம்ப் நடத்தணும்னு சொல்லுங்கன்னு தூண்டி விடுது வுட்டி. கூட சேர்ந்து மேகியும் அதுக்கு வக்காலத்து வாங்கி ஹூரா பசங்களை நாங்க தோக்கடிச்சிட்டோம்னா எங்களுக்கு இந்த கேம்ப் சொந்தமாகிடும்னு சொல்றா. அதுக்கு ஜட்ஜா நீங்க தான் இருக்கணும்னு வால்ரஸையே தேர்வு செய்து வுட்டி. சரி இன்னும் 4 நாள்ல இந்த போட்டி நடக்கும், அதுக்கப்புறம் ஊஹூ கேம்போட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாரு இன்ஸ்பெக்டர். ஆனா பசங்கள்லாம் இந்த சவாலை ஏத்துக்க முடியாம கடுப்புல இருக்காங்க. பஸ் ஜேன் கிட்ட போய் ஒழுங்கா இந்த போட்டிக்கு ஒத்துக்காம இருந்தா ஊஹூ கேம்ப மூடி இருப்பாங்கல்ல, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேக்குது. சவாலை சமாளிக்கிறது தாண்டா இந்த ஹூராவோட சாராம்சமேன்னு சொல்லிட்டு போறாரு ஜேனு. அந்த பக்கம் பசங்களை உற்சாகப்படுத்தி பயங்கரமா பயிற்சி எடுத்து போட்டியில ஜெயிக்க வைக்கலாம்னு கனவு காணுது வுட்டி. ஆனா நிஜத்துல சோப்புலாங்கி பசங்க எதுவும் சொல்லாம கிளம்புறாங்க. அடுத்த நாள் போட்டி ஆரம்பிச்சதும் உங்களை நசுக்கு நசுக்குன்னு நசுக்கிடுறான்னு சொல்றாங்க ஹூரா பசங்க. அவங்கள எப்படி சமாளிக்க போறோமோன்னு யோசிச்சு எச்சிய முழுங்குறா மேகி. அதுக்கேத்தா போல ஜட்ஜா வந்த இன்ஸ்பெக்டர் வால்ரஸ கலாய்க்குது வுட்டி. ஃபர்ஸ்ட் ஆத்துல படகை ஓட்டுற போட்டியை நடத்துறாங்க. அதுல ஊஹூ பசங்க படகை நகர்த்த கூட முடியாம கஷ்டப்படுறாங்க. ஆனா ஹூரா பசங்க அழகா படகை ஓட்டிட்டு போய் ஜெயிச்சிடுறாங்க. இதுக்கு நடுவுல வுட்டி அவங்கள என்ன தடுக்க முயற்சி பண்ணாலும் தோத்து போகுது. பாயிண்ட் ஹூராக்கு போதுன்னு அறிவிச்ச இன்ஸ்பெக்டர் வால்ரஸ் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அடுத்ததா தவழ்ந்து வர போட்டிலையும் ஹூரா பசங்க தான் ஜெயிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்ம் ரெஸ்லிங் போட்டிலையும் அசால்ட்டா ஜெயிச்சு 3 பாயிண்ட் அடிச்சிடுறாங்க. அடுத்ததா பல தடைகள் கொண்ட நிஞ்சா கேம்ஸை வச்சு யாரு ஃபாஸ்டா முடிக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. அந்த தடைகளை ஹூரா பசங்க 2 நிமிஷத்துல கடந்துடுறாங்க. ஆனா ஊஹூல இருக்கவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க, எப்பா எனக்கு அந்த விஆர் கேமை கொடுங்க, நான் கண்ணாடி போட்டே காட்டுல வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போது வுட்டி. அதை கேட்ட மேகி ஒருவேளை இந்த தடைகளை நாம கேமா பார்த்தா எப்படி இருக்கும்னு ஒரு பொண்ணை தூண்டி விடுறா. அதன்படி சிறப்பா செயல்பட்டு எல்லா தடைகளையும் 1 நிமிஷம் 50 செகண்ட்ல தாண்டி சிறப்பா முடிச்சிடுறா. அதை பார்த்து ஜேனு தோல்வியை சந்திச்சிருக்கோமான்னு செம்ம கடுப்பாவறாரு. ஆனா ஆன்ஜி வெற்றியை அடைஞ்சிருக்கோம்னு சந்தோஷப்படுறாங்க. அதனால ஊஹூ பசங்கெல்லாம் சாப்பிடும்போது கண்டமேனிக்கு தின்பண்டங்களை தூக்கி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஆன்ஜி கத்தாம கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல வுட்டியும் கேமரா மேல கேக்க தூக்கி வீசுது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து செல்ஃபி எடுத்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. அடுத்து கைத்துக்கு நடுவுல ஒரு கட்டையை கட்டி அது மேல பசங்களை உட்கார வச்சு யாரு வேகமா தள்ளி விடுறாங்கன்ற போட்டியை நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்த ஹூராவை சேர்ந்தவங்க 5 நிமிஷம் தாக்கு பிடிக்கிறாங்க. அடுத்ததா ஊஹூ கேங்ல இருந்து மேக்ஸ்ல புலியா இருக்க பையன் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்கிட்ட கரெக்டான ஆங்கிள் உக்காந்தனா உன்னை யாராலையும் கீழே தள்ள முடியாதுன்னு சொல்றா மேகி. அதன்படி ஃபார்முலா போட்டு கால்குலேஷன்லாம் பண்ணி பக்காவான இடத்துல போய் உக்காந்துடுறான். அவனை 1/2 மணி நேரம் ஆட்டியும் கீழே தள்ள முடியாததுனால ஊஹூ டீம் வெற்றி பெற்றதை அறிவிச்சிடுறாரு வால்ரஸ். அதனால 2வது பாயிண்ட் எடுத்துடுறாங்க. அடுத்ததா உருளைக்கிழங்க தூக்கி வீசுற போட்டியில மிஷினை யூஸ் பண்ணி தொலை தூரத்துக்கு வீசுறாங்க ஹூரா கேங்கு. ஊஹூல இருந்து வந்த பையன் உருளைக்கிழங்க சுத்தி ஒரு டைப்பரை வச்சு மிஷின்ல சொருனது ஏடாகூடமா பறந்து போகுது. அப்போ பெரிய பாஸுக்கு போன் பண்ணி ஊஹூவை ஜெயிக்க விடாம தடுக்கிறதுக்கு நான் தான் களத்துல இறங்கணும்னு சொல்லுது பஸ். அந்த சமயம் பறந்து வந்த உருளைக்கிழங்கு பஸ்ஸை கண்ட இடத்துல அடிக்குது. எப்படியோ 3வது பாயிண்ட்டையும் எடுத்து ஹூரா கூட சரிக்கு சமமா நிக்கிறாங்க. அப்போ மேகி கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க திறமையை பயன்படுத்தி ஜெயிக்கிறாங்க, நீ மட்டும் வெக்கமே இல்லாம உங்க அம்மா பேரை சொல்லிட்டு சுத்தின்னு இருக்கேன்னு கிண்டல் பண்ணிட்டு போதுங்க ஹூரா கேங்ல இருக்க பொண்ணுங்க. அதனால மேகி வருத்தப்படுறா. அடுத்ததா நடக்க போற ராக் கிளைம்பிங் போட்டியில ஊஹூ கேங்கு தோக்கணுன்றதுக்காக மேல போய் கிரீஸை ஊத்தி விட்டுருது பஸ். இதுல கலந்துக்க ஊஹூ கேங்ல இருந்து ஐட்டுனாலே பயப்படுற பையன் வந்து நிக்கிறான். அவங்கிட்ட உனக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதுங்கள மாதிரியே பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு உற்சாகப்படுத்துறா மேகி. அதன்படி சிறப்பா எகிரி போய் ஊரா பையனுக்கு முன்னாடி இவன் மேலே ஏறுறான். ஆனா மேல இருக்க கல்லுல கிரீஸை தடவி விட்டதுனால கீழே விழுந்துடுறான். இந்த போட்டியில தோத்ததை நினைச்சு அவன் வருத்தப்பட்டு நிற்கும் போது ஹைட்டுனாலே பயப்படுற பையன் இவ்வளோ உயரத்துக்கு போனதே பெரிய விஷயம்னு பாராட்டுறா மேகி. அதே போல மற்ற பசங்களும் பறவை மாதிரி பறந்து அவனை உற்சாகப்படுத்துறாங்க. என்னடா இவனுங்க தோத்தாலும் சந்தோஷப்படுறானுங்களேன்னு வித்தியாசமா பாக்குறானுங்க ஹூரா கேங்கு. அப்போ கிரீஸை வச்சு கலவரம் பண்ண பஸ் அதுலயே தடுக்கி விழுந்துருது.
அடுத்ததா கேக்கு சாப்பிடுற போட்டியில ஊஹு டீமோட கேக்ல காரமான சாசை கொட்டிடுது பஸ். அது தெரியாம ஃபுல் கேக்கையும் உட்டி சாப்பிட்டுருது. இதை பார்த்த ஜட்ஜு ஹூரா டீம் தான் வின் பண்ணிச்சுன்னு அறிவிச்சிடுறாரு. அதனால 5 பாயிண்ட் இப்ப லீடிங்ல இருக்காங்க. இதை பார்த்த ஊஹூல இருக்கவங்கலாம் உட்டியை கண்டமேனிக்கு கழுவி ஊத்திட்டு போறாங்க. ஆனா எப்படியோ நாம நினைச்சது நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படுது பஸ். அந்த சமயம் காரசாஸ்னால உட்டிக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட பஸ் இருக்க பக்கமா வருது. அதை கவனிச்சு குப்பை தொட்டிக்குள்ள பதுங்கிடுது பஸ். அப்போ வயிற்றெரிச்சல் தாங்க முடியாம பஸ் இருக்க குப்பை தொட்டியை திறந்து நெருப்பு கக்கிட்டு போகுது உட்டி. அதனால சூடுபட்டாலும் சூதானமா நடந்துகிட்டோம்டான்னு சந்தோஷப்படுது பஸ். அடுத்ததான் அன்னைக்கு நைட்டு பேய் கதை சொல்ற போட்டியை நடத்துறாங்க. அதுல பயங்கரமா பேய் கதை சொல்ற பொண்ணு போட்டியில கலந்துக்க தயங்குறா. அவகிட்ட என்ன ஏதுன்னு போய் மேகி கேட்டா எனக்கு தெரியாதவங்களுக்கு கதை சொல்றதுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றா. சரி அங்க இருக்க எல்லா பசங்களையும் எங்களோட மூஞ்சா நினைச்சுக்கோ, அப்போ உன்னால கதை சொல்ல முடியும்லன்னு கேக்குறா மேகி. தாராளமா சொல்றேன்னு போய் கலவரமான கதையை சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திடுறா. இந்த போட்டியில ஊஹு கேங் ஜெயிச்சதா ஜட்ஜே அறிவிச்சிடுறாரு. இப்போ 5க்கு 4 கணக்கா 1 பாயிண்ட் வித்தியாசம் தான் இருக்கு. அடுத்ததா நடக்க போற கொடிய தூக்குற போட்டியில 2 பாயிண்ட் அடிக்கலாம். அதுல ஜெயிச்சாதான் நாம உண்மையான வெற்றி அடைய முடியும்னு சொல்றாங்க ஊஹு கேங்கு. அன்னைக்கு நைட்டு எல்லா பசங்களுக்கும் பீஸா வாங்கி தராங்க ஆன்ஜி. அதை சந்தோஷமா வாங்கி சாப்பிடுது உட்டி. அப்போ நாளைக்கு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ உனக்கு டீம் பேட்ஜை கொடுத்துருவோம்னு சொல்றா மேகி. அதை கேட்டு நான் என்னோட காட்டுக்கே திரும்பி போயிடலாமா, அப்போ நீங்கெல்லாம் சந்தோஷமா இருப்பீங்கல்லன்னு சொல்லிட்டு போது உட்டி. என்னடா இது தேவையில்லாம கோச்சிக்குதேன்னு மேகி சமாதானப்படுத்த போறப்போ ஃப்ரீயா விடுமா உட்டி திரும்ப வரும்னு சொல்றாங்க ஆன்ஜி. அங்க ஜேனை சந்திச்சு ஒழுங்கா போட்டியில ஜெயிக்கிற வேலையை பாருன்னு சொல்லுது பஸ். நீ என்னப்பா நம்ம டீமையே சந்தேகப்படுற, கொடி தூக்குற போட்டியில நாம தான் கில்லி, அது நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாரு ஜேனு. இருந்தாலும் நம்ம வேலையை காட்ட வேண்டியது தானே முடிவு பண்ணிட்டு போது பஸ். அதே சமயம் நாம எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டோம், டீம் பேட்ஜை வாங்கிட்டு பேசாம காட்டுக்கு போறதை விட்டு ஊஹு பசங்களுக்காக கவலைப்படுறோமேன்னு யோசிக்குது உட்டி. அப்போ அந்த கேம்ப் சமயக்கட்டுல புந்த பஸ்ஸை பார்த்து இவனுங்க வச்சிருக்க தின்பண்டத்தை மேஞ்சிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு உள்ள போது உட்டி. அங்க பெரிய வில்லன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த பஸ் இந்த போட்டியில மட்டும் ஹூரா ஜெயிச்சிடுச்சுன்னா ஜேனை எப்படியாச்சும் அடிச்சு விரட்டிட்டு நாம தங்க புதையல சுதந்திரமா தேடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பஸ். அதை ஒட்டி கேட்டு சைலண்டா எஸ் ஆகலாம்னு நினைச்ச உட்டி கண்டமேனிக்கு சத்தம் போட்டுருது. யாருடா அங்கன்னு பஸ் கேட்டா நான் தான் பாத்திரம் சும்மா கீழே விழுந்தேன்னு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாத்திரம் எப்படா பேசிச்சின்னு வெளியே வந்து பார்த்தா குண்டானுக்கு அடியில மறைஞ்சுக்கிட்டு நைஸா நவுந்து போது உட்டி. அதை தூக்கி ஃப்ரீசர் டப்பால அடைச்சி வச்சுட்டு போது பஸ். அதுல இருந்து வெளியே வரலாம்னு வேகமா ஓடி வந்து மோதனா உட்டியோட அச்சு தான் வருதே தவிர உட்டி வெளில வரல. அடுத்த நாள் காலையில கொடிய நட்டுற போட்டிக்காக ஹூரா செஞ்சு வச்சிருக்க கூர்மையான கம்புகளுக்கு நடுவுல கொடிய நட்டு வராரு வால்ரஸ். அப்போ உட்டி எங்க போச்சுன்னு மேகி கிட்ட கேட்டா அது தேவையில்லாம கோச்சின்னு போயிடுச்சுப்பா, கண்டிப்பா திரும்பி வரும், ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்றா மேகி. சரி நம்ம கோட்டைக்கு போய் கொடிய நட்டலாம்னு பார்த்தா அதை எல்லாத்தையும் சதைச்சு வச்சிருக்கு பஸ். என்ன பண்றதுன்னு புரியாம பசங்கெல்லாம் முழிச்சுக்கிட்டு நிக்க இந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துல உன் திமிர காட்டுறியே உனக்கு வெக்கமா இல்லையான்னு ஜேன் கிட்ட போய் கேக்குறாங்க ஆன்ஜி. நான் பல விஷயத்துல கெட்டவன் தான், ஆனா இந்த வேலையை நான் செய்யலாமான்னு சொல்றாரு ஜேனு. அப்பதான் தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பஸ் எப்படி நம்ம வேலைன்னு பெருமை பீத்திக்குது. வால்ரஸ் பசங்களுக்காக கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து கோட்டையை ரெடி பண்ண சொல்லிட்டு போறாரு. அதே சமயம் பஸ்ஸுக்காக ஆயுதங்களை டெலிவரி பண்ண வந்த பையன் ஃப்ரீசர் பாக்ஸ்ல உட்டியோட அச்சை கவனிச்சு கதவை திறந்து விடுறான். அதுல உறைஞ்சு போய் கீழே விழுந்த உட்டியை பார்த்து தெரிச்சு ஓடுறான். அவனை பிடிச்சி என்ன பண்ணன்னு பஸ் கேட்டா ஃப்ரீசர் கதவை திறந்து விட்டேன்னு சொல்றான். உடனே உள்ள போய் உட்டியை பிடிக்கலாம்னு வருது பஸ். அங்க சுடு தண்ணியில சூடு ஏத்திக்கிட்டு எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்ல வருது உட்டி. அதை தடுக்க முயற்சி பண்ண பஸ் எப்பவும் போல கோமாளித்தனமா செயல்பட்டு சிறப்பா சமாளிச்சுக்கிட்டு இருக்கு உட்டி. கண்டமேனிக்கு பாத்திரத்தை அது மூஞ்சில தூக்கி வீசுது. இந்த பக்கம் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கு, ஆனா நான் தான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்புறா மேகி. அதை பார்த்து நீதாமா இவங்க எல்லாரையும் சிறப்பா செயல்பட வச்சிருக்கேன்னு சொல்றாங்க ஆன்ஜி. அதே போல மத்த பசங்களா வந்து நீ இல்லைன்னா நாங்க இந்த மாதிரி செயல்பட்டு இருக்க மாட்டோம், நீ தான் எங்களோட லீடர்னு சொல்றாங்க. உடனே வால்ரஸ் கிட்ட இருந்து கொடியை வாங்கிட்டு வந்து கோட்டை இல்லாத இடத்துல கொடியை நட்டு வைக்கிறா மேகி. அதை பார்த்து ஏளனமா சிரிச்சிட்டு போறாங்க ஹூரா கேங்கு. இப்ப எப்படி நாம ஜெயிக்க போறோம்னு பசங்கெல்லாம் கேட்க நம்ம கோட்டையை கட்டாததுனால ஹூரா பசங்கெல்லாம் வெறித்தனமா ஓடி வருவானுங்க. அதையே சாதகமா வச்சு அவனுங்க கொடியை நாம சல்லிசையா எடுத்துடலாம்னு சொல்றா மேகி. அதுக்கேத்த போல விசில் அடிச்சதும் கோட்டையை நோக்கி ஓடி வர பசங்களை சிறப்பா டிராப் வச்சு அழகா பிடிச்சிடுறா. தனித்தனியா வந்த பசங்களை தொட்டி எல்லாரையும் ஜெயில அடைச்சு வச்சிடுறாங்க ஹூஹு கேங்கு. அதே சமயம் பஸ்ஸ மாவு டப்பா மேல தள்ளி விட்டு வருது உட்டி. ஆனா டப்புன்னு கிளாஸ் ஜாரை போட்டு உட்டியை பிடிச்சிருது பஸ். அப்புறம்டா அதை தீல காட்டி கறுக்க முயற்சி பண்ணுது. இந்த பக்கம் ஹூரா கேங்ல இருக்க ஒரு பொண்ணு மட்டும் மேகியோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கொடியை காப்பாற்ற முயற்சி பண்றா. ஆனா மொத்த ஊஹு டீமும் கொடியை நோக்கி ஓடி வர்றதை பார்த்து பதறி போறா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெற்றிகரமா கொடியை எடுத்த உடனே இதை கொண்டு போய் நம்ம கோட்டையில வச்சாதான் வெற்றி அடைய முடியும்னு சொல்றாங்க.
அப்போ உட்டி கிச்சன்ல இருந்த ஃபிளேர் கன்னால சுட்டு சிக்னலை கொடுக்குது. அதை பார்த்த மேகி உட்டி ஏதோ ஆபத்துல சிக்கிருக்கு, உடனே நாம அதை போய் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ இந்த போட்டி என்னாச்சுன்னு ஹூரா கேங்ல இருந்த பொண்ணு கேட்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. இதை பார்த்து ஜேனும் ஆன்ஜியும் என்ன ஏதுன்னு நடக்காம குழம்பி நிக்கிறாங்க. அதே சமயம் சரியான நேரத்துல போய் பஸ்ஸோட கவனத்தை திசை திருப்பிடுறாங்க பசங்க. அந்த கேப்ல எஸ் ஆன உட்டி பஸ்ஸை படுக்க போட்டு கைத்துல கட்டிடுது. பசங்க கிட்ட நீங்க வரலனாலும் நானே தப்பிச்சிருப்பேன்னு ஓவரா சீன் போடுது. சரி கொடியை தூக்குற போட்டி என்னாச்சுன்னு உட்டி கேட்க அவங்க கொடியை எடுத்துட்டோம், அதை கொண்டு போய் நம்ம கோட்டையில வைக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட சிக்னல் பார்த்து இங்க வந்தோம்னு சொல்றாங்க. அதை கேட்டு எனக்காக போட்டியை விட்டு வந்தீங்களான்னு சந்தோஷப்படுது உட்டி. அப்போ ஜேனும் ஆன்ஜியும் வந்து என்ன ஏதுன்னு கேட்க இந்த இடத்துல இருக்க தங்க புதையலை திருடுறதுக்காக இந்த பஸ் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்குன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுது உட்டி. அதை கேட்டு தங்கம்லாம் இங்க கிடையாது, அது சும்மா கிளப்பி விட்ட புரளின்னு சொல்றாங்க ஆன்ஜி. ஆனா மேகி உள்ள போய் பஸ் வச்சிருந்த மேப்பை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இதே போல இன்னும் 2 மேப்பு நம்ம கேம்ப்ல இருக்கு, அதை வச்சு தங்க புதையல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க ஆன்ஜியும் ஜேனும். உடனே மின்னல் வேகத்துல பறந்து போன உட்டி 2 மேப்பையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அப்போ ஜட்ஜா இருக்க வால்ரஸ் கீழே இறங்க முடியாம விழுந்துடுறாரு. அப்புறம்டா உட்டி எடுத்துட்டு வந்த மேப்பை 2 டீமும் ஆராய்ச்சி பாக்குறாங்க. அதுல மேக்ஸ் புலியா இருக்க பையன் 3 மேப்பையும் ஒன்னா சேர்த்து வச்சு தங்க புதையல் தாத்தா சிலைக்கு கீழே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றான். அப்போ பஸ் கழுத்தை நீட்டி கத்தியை எடுத்து கட்டில இருந்து விடுபடுது. சந்தடி பண்ணாம வெளியே போய் இவங்க எல்லாரையும் இரும்பு டோர்ல வச்சு லாக் பண்ணிடுது. கடைசியா ஒரு கதவு மூடுறதுக்குள்ள உட்டி அதுல பூரலாம்னு பார்த்தா இரும்பு கதவு மூடி மூக்கு உடைஞ்சு உட்காருது உட்டி. அப்போ நான் முட்டாள்தனமா செயல்பட்டதுனாலதான் பஸ் இந்த வேலையை பார்த்திருக்குன்னு புலம்புறாரு ஜேனு. நம்ம 2 பேரோட சண்டையினாலதான் பஸ்ஸே உள்ள வந்திருக்குன்னு சொல்றாங்க ஆன்ஜி. அப்போ சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி நாம ஒன்னா சேர்ந்து செயல்பட்டாதான் இங்க இருந்து எஸ் ஆக முடியும்னு சொல்றா மேகி. அப்போ கேஸுக்கு மேல இருக்க ஃபர்னேஸ் வழியா தப்பிச்சு போறதுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மூலமா உட்டியை நாம அனுப்பலாம்னு சொல்றா. அதுக்கு உதவி பண்ண ஹூரா கேங்ல இருந்தும் பசங்க வராங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேஸ் ஸ்டவ் நகர்த்துறாங்க. அப்புறம்டா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மூலமா உட்டியை பறக்க விடுறாங்க. அது வானத்துக்கு போய் கீழே விழுந்து இரும்பு டோர்ல இருக்க எலக்ட்ரிக் வயர்லாம் கட் பண்ணி கதவை திறந்து விடுது. ஆனா பாவம் ஷாக் அடிச்சு மயங்கி விழுந்துருது. அதுக்குள்ள தங்கத்தை கண்டுபிடிச்சு ஹெலிகாப்டர் மூலமா எஸ் ஆகுது பஸ். அங்க ஓடி வந்த மொத்த கும்பலும் பஸ் தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா உட்டி மட்டும் மேல பறந்து போய் பஸ் கூட மோதிக்கிட்டு இருக்கு. மேகி எல்லாரு கூடயும் சேர்ந்து புதையல் டப்பாவை புடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ மெயின் வில்ல ஹெலிகாப்டரை கிளப்பிட்டு போறான். அதுல மேகியோட பெல்ட் மாட்டி அவ மட்டும் மேல பறந்து வரா. அதை பார்த்த உட்டி பஸ்ஸை விட்டு மேகியை காப்பாத்த வருது. அவ பெல்ட்டை கொத்தி கீழே இருக்க ஜேனை பிடிக்க வச்சிருது. ஆனா புதையல் பொட்டி அது மண்டையிலேயே பட்டு மயங்கி விழுந்துருது. உடனே பஸ்ஸும் மெயின் வில்லனும் அந்த புதையல் பொட்டியை தூக்கிட்டு ஜாலியா பறந்து போறாங்க. இந்த பக்கம் மயங்கி விழுந்த உட்டிக்கு கேக்க கொடுத்து எழுப்பி விடுறாங்க. அதுகிட்ட நீ ஒத்துமையா சேர்ந்து செயல்பட முடியும்னு நிரூபிச்சிட்டேன்னு சொல்றாங்க ஆன்ஜி. ஆனா தங்க புதையலை என்னால காப்பாற்ற முடியல, போட்டிலையும் உங்களை ஜெயிக்க வைக்க முடியலன்னு புலம்பிட்டே போய் தாத்தாவோட சிலையை கொத்திக்கிட்டு இருக்கு உட்டி. அதுல இருந்த மரத்துகள்கள் விலகினதும் தங்கம் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் சிலைக்கு கீழே தங்கம் இல்ல, சிலையே தங்கம்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா பஸ் எடுத்துட்டு போன பொட்டியில என்ன இருக்கும்னு பார்த்தா வெறும் கல்லுதான் இருக்கு. அதை பார்த்து கடுப்புல ஹெலிகாப்டரை ஓட்டுறதை மறந்துடுறாரு மெயின் வில்லன். பாவம் அது ஏடா கூடமா மோத போகுது. இந்த பக்கம் தங்க சிலையில எழுதி வச்சிருக்க வாக்கியத்துல நீங்க ஒன்னா சேர்ந்து செயல்பட்டதுனாலதான் இந்த சிலை உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக உதவுன உட்டிய வாழ்த்துங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு தாத்தா. அப்போ என்னோட மூதாதையர்களும் இங்கதான் வாழ்ந்திருக்காங்களான்னு சொல்லி கண்ணீர் சிந்துது உட்டி. அப்போ இது நாள் வரைக்கும் செஞ்ச தப்ப உணர்ந்து ஆன்ஜி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு ஜேன். ஃப்ரீயா விடுன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி கட்டி தழுவுறாங்க ஆன்ஜி. அப்போ இந்த தங்கத்தை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சா மேகி சிறப்பான ஒரு யோசனை கொடுக்குறா. அதன்படி 2ஆ இருந்த கேம்பை ஒன்னாக்கி இப்போ கேம்ப் ஊஹூரான்னு பேர் வைக்கிறாங்க. அதோட கொடியில உட்டியோட மூஞ்ச வச்சு சிறப்பிக்கிறாங்க. அடுத்து தங்கத்தால செஞ்ச டீம் பேட்ஜை உட்டிக்கு தராங்க ஆன்ஜி. அதை வாங்கிட்டு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மேகி உருவாக்கணும்னு நினைச்ச உண்டிகோலை பெரிய சைஸ்ல உருவாக்கி வச்சிருக்கு. அதுல உட்காந்து என்ன தூக்கி வீசுங்கன்னு சொல்லுது உட்டி. அப்போ மேகி உட்டியை கட்டி தழுவுறா. சரி நாம பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்னு சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போது உட்டி. நேரா வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சரோட போட்டோவை பேத்துக்கிட்டு விழுந்த உட்டி ஆன்ஜி கொடுத்த பேட்ஜை காமிச்சு நான் காட்டுக்குள்ள தங்குறதுக்கு இனிமே எந்த தடையும் இருக்காதுல்லன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே விழுந்தாலும் புதையலே கிடைக்கலனாலும் போலீஸ் கிட்ட சிக்காம தப்பிச்சதை நினைச்சு சந்தோஷப்படுது பஸ். ஆனா மொத்த காவல்துறையும் அதை சுத்து போட்டு கைது பண்றதுக்கு ரெடியா நிக்கிறதோட படம் முடியுது. லூனி டூன்ஸ்ல பார்த்த உட்டி வுட்பெக்கருக்கு இப்படி ஒரு படம் இருக்குன்னு எனக்கு இப்பதான்பா தெரியும். இதை நீங்க போகோ டிவில பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.